நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ராக்கோலி வச்சு ஒரு 2 விஷயங்க. 2 டிஷ்ஷு பண்ண போகிறேன். நிறைய அதாவது ஒவ்வொரு பதிவுலையும் அது நிறைய தடவை என்னை கேட்டது ஒரு நேயர் கேட்டே இருந்தாங்க, நான் ப்ராக்கோலியை பற்றி கேட்குறேன், நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, மன்னிக்கணும். சில நேரங்களில் சிலது படிக்கணும், அதுக்கப்புறம் அப்படியே மற்ற வேலைகளில் இதை மறந்துடுறோம். அந்த மாதிரி தான் அதை மறந்துட்டேம்மா நான் உள்ளதை சொல்லணும்னா. அதுக்கப்புறம் திரும்ப இப்போ லேட்டஸ்ட்டாக போட்ட பதிவில் தான் பார்த்தேன், நான் ப்ராக்கோலி எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. உங்கள் பேரையும் நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். இப்போ தேடும்போது எனக்கு அதை தேடுறதுக்கான நேரமும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால சரி உங்களை பற்றி மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இதை பண்ணலாம். ப்ராக்கோலியை வந்து நம்ம எப்படி வேணால் நிறைய விஷயங்களில் பயன்படுத்திக்கலாம். ப்ராக்கோலி அப்படின்னா அது ஒரு இங்கிலீஷ் காய்கறி, வெளிநாட்டு காய்கறி, அது அப்படி அந்த ஸ்டைலில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த ஸ்டைல்லையும் பண்ணலாம், நம்ம ஒரு ஸ்டைலையும் பண்ணலாம். அந்த வந்து ப்ராக்கோலியை வச்சு நம்ம காலிஃப்ளவரில் பண்ணுற மாதிரியே வந்து பஜ்ஜி மாதிரியும் போட்டுக்கலாம். அடுத்தது பாஸ்தான்னு சொல்லி பண்ணுவோம் இல்லையா, அந்த பாஸ்தாவில் வந்து ப்ராக்கோலியை ஒரு வேக வச்சு எடுத்து அதை போட்டு அதோட கலந்து அந்த ஒயிட் பாஸ்தாவோ ரெட் பாஸ்தாவோ எது நம்ம பண்ணோம், அந்த ஒயிட் சாஸ் ரெட் சாஸ் எது வேணால் பண்ணி அந்த பாஸ்தாவோட கலந்து சாப்பிடலாம், பேக் பண்ணி. அடுத்தது வெறும் கார்னும் இந்த ப்ராக்கோலி மட்டும் பேக் பண்ணியும் சாப்பிடலாம். அடுத்தது பொடியாக நறுக்கிட்டு கார்னும் சேர்த்து அந்த ஒயிட் சாஸ் மாதிரியே பண்ணிட்டு பிரெட்டுக்குள்ளார அதை வச்சு டோஸ்ட் பண்ணி அந்த மாதிரியும் சாப்பிடலாம். ப்ராக்கோலியும் இது பாதாமும் சேர்த்து ஒரு சூப், ப்ராக்கோலியும் பாதாமையும் நல்லா வேக வச்சுட்டு, வேகும்போது ஒரு அரை வெங்காயம், ஒரு 2 பூண்டு பல் அதையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு அரைச்சிட்டு, அப்புறம் வெண்ணெயை உருக்கி அதில் பொடியாக நறுக்கின பூண்டையும் வதக்கிட்டு, அதோட கூட கொஞ்சமாக மைதா மாவு வேண்டான்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவு, அந்த வெண்ணெயிலே வறுத்துட்டு 1 கப்பு பாலுன்னா 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு அல்லது கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், இதுதான் கணக்கு. 1:1:1. திருப்பி இந்த நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் அந்த மாவு பாலை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு தீயை நல்லா குறைச்சிடணும், கட்டி தட்டாமல் கொதிக்கணும். அதுக்கப்புறமா இந்த பக்கம் ப்ராக்கோலியும் பாதாமியும் நல்ல ஒரு வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி வச்சிடணும். தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது. அந்த பாதாமில் இருக்க தோலை மட்டும் எடுத்துட்டு அதை சேர்த்து அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அந்த தண்ணியோட சேர்ந்து அந்த கலவையை இப்போ வச்சிருக்க பாலில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு மிளகுத்தூளை போட்டுட்டு இறக்கணும். அப்படின்னா ப்ராக்கோலியும் பாதாமும் சூப்பு, அது நம்ம சேனல்லே பண்ணியிருக்கேன். நான் அந்த பதிவை கீழே லிங்கை கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இன்றைக்கி நான் பண்ண போகிறது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம், இந்த ப்ராக்கோலியை வச்சு நம்ம ஸ்டைலில் பண்ணுற விஷயம். ஒன்று வந்து ப்ராக்கோலியை வச்சு ஒரு கூட்டு, அந்த கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக பண்ணுற கூட்டு தான், சிம்பிள் பட் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து ஸ்டர் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க, சும்மா காய்கறியை வதக்கிட்டு அப்படியே நம்ம சாப்பிட்றது. இது அந்த ப்ராக்கோலியோட நம்ம வேணும்னா பேபிகார்ன், கேரட்டு, கொடமிளகாய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் எங்கள் வீடுகளில் பெரும்பாலும் அந்த ப்ராக்கோலி மட்டும்தான் சேர்த்து பண்ணுவோம். அதே மாதிரி ப்ராக்கோலியை வேக வைக்கிறது அப்படிங்கிற போது இது ரொம்ப சட்டுன்னு வெந்துடும். அதனால கூடில் மட்டும் இது நல்ல பெரிய வேக்காடு அந்த மாதிரி கொடுக்காம ஒரு கொதி பார் பாயில் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி தான் நான் ப்ராக்கோலியை நறுக்கி இது கூட்டுக்கு தனியாக வச்சுருக்கேன். இது வந்து அந்த ஸ்டர் ஃப்ரைக்கு தனியாக வச்சுருக்கேன். கூட்டுக்கு உப்பு போட்டு ஊற வச்சு எடுத்து அலசி கழுவி வச்சாச்சு. இந்த பக்கம் இந்த உப்புல ஊறிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தண்ணியை கொதிக்க வச்சிருக்கேன். இது எப்படி வேக வைக்கணுங்கிறத காமிக்கிறேன். இதுக்கு வந்து நான் உப்பெல்லாம் சேர்க்கலைங்க. சில பேர் இது வெந்து எடுத்து பச்சை தண்ணியில் போடுவாங்க, நான் அப்படி போடலை. இதை வேக வச்சு அப்படியே எடுத்துடுவேன். எடுத்துட்டு அப்படியே தாளிச்சு விட வேண்டியதுதான். அதே மாதிரி இந்த கூட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பார்பாயில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு வதக்கிட்டு வேக வச்சு வறுப்போடு போட்டோம்னா அது டக்குன்னு வெந்துடும். ஸோ இது வந்து ஒரு கொதி, அப்படியே ஒரு கொதி வேக விட்டுருக்கலாம். இப்போ நான் உப்பு போட போகிறேங்க. லாஸ்ட்டாக எடுக்க போகிற போது உப்பு போட்டு ஒரே கொதி. இது இவ்வளோ ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சா போதும், ரொம்ப தேவை கிடையாது. 2 நிமிஷம் தான், அந்த அளவுக்கு இது கொதிச்சா போதும். இது வந்து ஆக்சுவலாக உடனே வெந்துடும். இது ரெண்டாவது அந்த குழப்பம் வெந்தாலாம் நல்லா இருக்காது. இது வந்து ஒரு மாதிரி கிரன்ச்சியாக இருக்கணும். ஆனால் இது கிரன்ச்சியாக இருக்கிறத விட கூட சாஃப்டாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் அது நல்லா இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த கலர் மாறாமல் நல்ல இதுவாகிருக்கு பாருங்கள். இந்த சீசனில் இப்போல்லாம் எக்கச்சக்கம் கிடைக்குதுங்க. ஆக்சுவலாக நம்ம ஊர்களிலே விளையுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து குளிர் பிரதேசமும் கிடையாது, நம்ம ஊர்லேயே விளையுதுன்றாங்க. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஆமாம், இந்த தண்ணியை அப்படியே வச்சிடலாம். இப்போது ஒரு பேன் அடுப்பில் காய வச்சுருக்கேன். எதுக்கு தேங்காய் எண்ணெய், ஒன்று பட்டர் அல்லது தேங்காய் எண்ணெய், வெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய். நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் விட்டுருக்கேன். அவ்வளோதான். இது கொஞ்சமாக நான் ஒரு காலிஃப்ளவரை வாங்கி இன்றைக்கி பாதியாக பிரித்து கூட்டு பண்ண போகிறேன். அந்த ஸ்டர் ஃப்ரை பண்ண போகிறேன். இதுதான் இதுக்கு ஸ்டர் ஃப்ரைன்னு சொன்னது இதுதாங்க. இது வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். இது வந்து கேரட் வச்சுக்கிட்டிங்கன்னா கேரட்டை மெல்லிசாக, அதாவது 2ஆக கீறிக்கிட்டு மெல்லிசாக சீவிடுங்க.
கேரட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். அப்புறமா குடமிளகா, கலர் குடமிளகா சேர்த்துக்கலாம், பேபி கார்ன், அப்புறம் அந்த ஸ்வீட் கார்ன் இருக்குல்ல வேக வச்சு, இது எல்லாமே சேர்த்து இதோட போட்டு ஒரு வதக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து வெறுமனே கிடையாது, நம்ம வந்து கடுகு தாளிச்சு, நான் கடுகு தாளிச்சு தான் பண்ண போகிறேன். ஜஸ்ட் 2 பிஞ்சு கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் வச்சுக்கோங்க கடுகு. இன்னும் எண்ணெய் காயணும் போல், நான் காஞ்சிச்சின்னு போட்டுட்டேன். இது தேங்காய் எண்ணெய் பிரமாதமாக இருக்குது, அல்லது வெண்ணெய் நல்லா இருக்கும். இந்த பொரிய ஆரம்பிச்சிருச்சு கடுகு. நான் இங்கே வந்து 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், ஒரு 4 பூண்டு பல். ஆனால் இதுக்கு பூண்டு பல் இருந்தால் சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். பூண்டு பல் பிடிக்காதவங்க நீங்கள் நிறுத்திக்கலாம், ஆனால் பூண்டு பொரிய ஃப்ளேவர் அதில் இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த காஞ்ச மிளகா, அதோட நசுக்கி வச்சுருக்க பூண்டு. பூண்டு வந்து ரொம்ப அப்படியே வதங்கி நிறம் மாறலாம் கூடாது, ரொம்ப சத்தமாக இருக்கு. மரக்கரண்டி போட்டுக்கலாம், மரக்கரண்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இந்த அளவு வதங்கினா போதும். நான் தீயை குறைச்சிட்டேன். இதுக்கு கருவேப்பிலை அந்த மாதிரிலாம் ஒன்றும் வேண்டாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் பவுலில் எடுத்துடுறேன். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டு பண்ண போகிறோம். முதல்ல ஃபினிஷ்டு ப்ராடக்டை காட்டணும்பாங்களே, இந்த மாதிரி இருப்பாருங்க. இது ஆக்சுவலாக பிரமாதமாக இருக்குங்க, நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். இப்போ மீதி பாதி கூட்டு வைக்கலாம். அந்த கூட்டுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு வேக போட்டு வச்சுருக்கேன். யூஸ்வலாக பாசிப்பருப்பு ஒன்று தனி பாத்திரத்தை வேக போடணும், ஓப்பன் வெசலில், அல்லது குக்கரில் போட்டிங்கன்னா தண்ணி அதிகமாக வச்சு போடணும், இல்லைன்னா பாசிப்பருப்பு குழகுடான்னு இருக்கும். இது தண்ணி அதிகமாக வச்சு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருந்தேன். இது இருக்கு பாருங்கள், அவ்வளோதான். இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் நான் தேங்காய் எண்ணெய் தான், கூட்டு வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து சின்னதாக ஒரு 4-5 வெங்காயம், குட்டி வெங்காயத்தை, அது சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா 4 நறுக்கி வச்சுருக்கேன். இதில் ஒரு சின்ன தக்காளி, இதை பாதி தான் போடுவேன், ஃபுல்லாக போட மாட்டேன். இந்த இதையும் ப்ராக்கலையும் கழுவி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து நம்ம காய வச்சுருந்தாலே எண்ணெய், அதில் கடுகு கொஞ்சமாக போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். அகலமான பாத்திரங்கிறதுனால இந்த பக்கம் நான் வந்து கொஞ்சம் உளுந்து சேர்த்துறேன். 2 சீரகம், ஒரு பிஞ்ச் ஆஃப் சீரகம், அவ்வளோதான். மரக்கரண்டி இப்படி பண்ணிடலாம். அவ்வளோதான், கடுகு சீரகம் பொரிஞ்சாச்சு. இதில் பச்சை மிளகாய், வெங்காயம் அதையும் போட்டு ஒரு வதக்கிடுவோம். ரொம்ப வதக்கணும், லேசாக. கூடவே ப்ராக்கலி, இந்த பருப்பு பொரிச்சிட்டு இதோட தக்காளி, அவ்வளோதான். இதை தீ ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தூக்கி கொட்டிடுவோம். தக்காளி ரொம்ப கரைஞ்சி வேகணுங்கிறது இல்லை, லேசாக ஒரு வேக்காடு, அவ்வளோதான். சில நேரங்களில் வந்து நம்ம நேரத்தை பொறுத்து, ஒரு சில நேரங்களில் நமக்கு நேரம் இருக்கும், இந்த மாதிரி வதக்கி பண்ணலாம். சில நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு டைமே இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு பக்கம் தாளிச்சு கொட்டி ரெடியாக வச்சுக்கணும். இந்த பக்கம் குக்கரில் பருப்போட வெந்த உடனே அந்த ப்ராக்கலி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வேக விட்டுருங்க. அது மட்டும் ஒரு பக்கம் வெந்துருக்கும், இந்த பக்கம் தாளிச்சு ரெடியாக வச்சுக்கலாம். வெந்த உடனே தேங்காய் பூ போட்டு இதையும் போட்டு கொஞ்சம் நெய் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா கூட்டு ரெடி. ஆனால் வதக்கி செய்யும் போது ஒரு ஃப்ளேவர் இருக்கும், வேக வச்சு செய்யும் போது ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இது கொஞ்சம் வெந்த உடனே இப்படி இருக்கும் பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி உப்பு சேர்க்கணும் இல்லையா, அந்த உப்பை இப்போ சேர்த்துடலாம். அவ்வளோதான்.
இப்போ இது வெந்த உடனே பார்ப்போம். குக்கரை மூடி விசில்லாம் கொடுக்க வேண்டாம், ஏன்னா நல்லா இருக்காதுங்க. அதனால ஒரு 2 கொதி கொதிச்சதுன்னா சரியா போயிடும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் தேங்காய் பூ, அவ்வளோதான். கூடவே கொஞ்சம் நெய். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கூட்டு தயார். இதையும் கூட்டியும் நம்ம பாத்திரம் மாற்றிடலாம். ப்ராக்கலியை பற்றி கேட்ட நேருக்கு எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்து அதாவது வெளிநாட்டு டிஷ்ஷு, கொஞ்சம் இந்தியன் ஸ்டைலில். அதே வெளிநாட்டு காய்கறி, அதாவது வெளிநாடுன்னு சொல்ல மாட்டேன், நம்ம குடும்ப பிரதேசங்களில் வகை காய்கறி, அதை வச்சு ஒரு கூட்டம் பண்ணி காமிச்சிட்டேன். நேரில் நீங்கள் 2த்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன சூப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. ப்ராக்கலியை பற்றி கேட்ட நேருக்கு சந்தோஷமாக எனக்கு தெரிஞ்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.